என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒன்னும் இல்ல. ரொம்ப பதட்டமாவே இருக்கியே. இல்ல ஒன்னும் இல்ல, நீ தூங்கு. ஐஷு படுக்கலையா? நான் படுக்கிறேன், நீ முதல்ல தூங்கு. அப்பாக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல. உன்னையும் தூங்க விட மாட்டேங்கிறாரு, என்னையும் தூங்க விட மாட்டாரு, அவரும் தூங்க மாட்டாரு. செம்மையா டார்ச்சர் பண்றாரு ஐஷு. நீ தூங்கல? இதோ. ஐஷு லைட் ஆஃப் பண்ணிடு. ப்ளீஸ் ப்ளீஸ் 2 minutes டி, நாங்க இங்க இருந்து போய்றோம். ப்ளீஸ் டி, அக்காக்கு ஹெல்ப் பண்ணுடி. பிரச்சனை ஆயிடும். அப்பாக்கு துரோகம் பண்ணாத ஐஷு. ப்ளீஸ் ஐஷு, ப்ளீஸ் டி, நான் சொல்றது கேளுடி. ப்ளீஸ், நம்ம அப்பாவுக்கு தெரிஞ்சதுனா எங்களை கொண்டு போட்டுருவாரு. பாவுடி. அம்மா இவன் எப்படி உள்ள வந்தா? ஐயோ, என்ன பிரதாப் பண்றா இவ? ஐயோ, கார்த்தி. ஏய் ஐஷு, அப்பா. ப்ளீஸ் ஐஷு, வாயை மூடு, கொன்னுடு. வாயை மூடு, கொன்னுடுவே இல்லாட்டி. சொன்னா கேளு கார்த்தி, ப்ளீஸ் டி. ப்ளீஸ் ஐஷு. ஐயோ ப்ளீஸ் டி. ஐயோ, புரிஞ்சுக்க மாட்டறியே. இப்படி எல்லாம் பண்ணாத. என் அப்பாக்கு நீ துரோகம் பண்றது ரொம்ப தப்புடி. ஐயோ, எனக்கு மனசுல ஆற மாட்டேங்குதுடி. எப்படி உனக்கு மனசு வந்தது? ஏன் கார்த்தி? ஐயோ, நான் சொல்ற பச்சை கேளுடி, ப்ளீஸ் டி. கார்த்தி, வேணாம் டி. ஐயோ, ப்ளீஸ் டி. சொன்னா கேளு கார்த்தி, வேணாம். யார் நீ? எதுக்கு இந்த ரூம்குள்ள வந்த? கேக்குறல்ல, யார் நீ? கார்த்திகா, இவன் யாரு? தெரியலக்கா. பாத்ரூம் போலான்னு கதவு திறந்து லைட் போட்டான். இன்னும் உள்ள இருக்கான். எனக்கு ஒண்ணும் புரியல. எனக்கு எல்லாம் புரியுது. நீ கொஞ்சம் வெளியே போ. கார்த்திகா, வெளியில போன்னு சொல்றேன். உங்க அப்பாவுக்கு எதுவும் தெரிய வேண்டாம். போ. நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் நீ பதில் சொல்லல. சொல்லு, நீ யாரு? இந்த நேரத்துல இந்த ரூம்ல உனக்கு என்ன வேலை? எதுக்கு வந்திருக்க? அவர்கிட்ட உங்களுக்கு என்ன பேச்சு? எது கேட்கறதா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. நான் தான் அவரை வர சொன்னேன். அப்படியா? இப்ப நான் இவனை போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ண போறேன். திருட்டுத்தனமா அத்துமீறி கல்யாண பொண்ணோட ரூம்குள்ள நுழைஞ்சிருக்கான்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். இவனை உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டுவாங்க. பரவாயில்லையா? ஹலோ மேடம், என்னதுக்கு போலீஸ்ல மாட்டி விடுறீங்க? நான் என்ன தப்பு பண்ணலையே. Oh
ஏண்டா அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட்டுடுவேன்னு நினைச்சியா? அப்ப கல்யாணம் பண்ணி கொடுங்க, நான் என்ன மாட்டேன்னு சொல்றேன். சீ, உன்ன மாதிரி ஒரு பொறுக்கி ராஸ்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறத விட காலம் பூரா அவ அம்மா அப்பா அவளை வீட்லயே வச்சிருக்கலாம். உன்னை நம்பி உன் கூட வந்தா 2 நாள்ல ரோட்டுக்கு வந்துருவா இந்த ஐஸ்வர்யா. வாடா. மேடம், சார், இந்த பையனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க. மண்டபத்துக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சி கல்யாண பொண்ணை கடத்திட்டு போக பார்த்திருக்கான். நடந்த சம்பவத்துக்கு மாப்பிள்ளையோட அண்ணி நான் சாட்சி. 5 நிமிஷத்துல போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் எழுதி நான் கொண்டு வரேன். சார், நான் என்ன பண்ணல? போங்க இவனை. சார், போடா சார், போடா. சார், என்ன விடுங்க. ஐஸ்வர்யா, இவனைய நம்பன நீ? ஆ? இந்த பையனைய லவ் பண்ண? இது லவ் இல்ல ஐஸ்வர்யா, சத்தியமா இது லவ் இல்ல. நிஜமான காதல் இப்படி இருக்காது ஐஸ்வர்யா, அது வேற. அதோட குணம், அதோட வாசனை அது வேற மாதிரி இருக்கும். வேற ஏதோ ஒரு தற்காலிக உணர்ச்சிக்கு நீ காதல்னு பேர் கொடுத்திருக்க. இது பாரு, அவன் காதலிச்சது உண்மையா இருந்திருந்தா இப்படி பேசிருக்க மாட்டான், இப்படி நடந்திருக்க மாட்டான். இது பாரு ஐஸ்வர்யா, காதல் யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்காது. நம்மளை சுத்தி இருக்கிறவங்களோட கஷ்டத்தை எப்படி போக்குறதுன்னு தான் பாக்கும். அவனால உனக்கு, உன்னால அவனுக்கு வந்த கஷ்டத்தை கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன்னை பொண்ணு பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு வந்த ஒரே காரணத்துக்காக உன்னால உன்னோட அப்பா அம்மாவுக்கு அவமானம் வந்துடக்கூடாதுன்னு சூர்யா நினைச்சான் பாரு. அதுக்கு பேர்தாமா காதல். இப்போ நீ இந்த பையன் கூட ஓடி போயிருந்தேன்னா அந்த வாழ்க்கை 4 நாள் கூட நிலைச்சிருக்காது. அழுதுகிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்திருப்ப. ஆனா அப்ப நீ திரும்பி வரப்ப உனக்கு ஆறுதல் சொல்றதுக்கு உன்னோட அப்பா அம்மா 2 பேரும் இருக்க மாட்டாங்க. இதுக்கு மேல உனக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல ஐஸ்வர்யா. வேற யாராவதா இருந்திருந்தா இப்படி ஒரு பொண்ணை மருமகளா ஏத்துக்கிறதுக்கு சத்தியமா ஒத்துக்கவே மாட்டாங்க. ஆனா நான் ஏன் இன்னும் இதெல்லாம் அத்தைகிட்ட சொல்லாம இன்னும் உனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? என்ன, உன்னோட காதல் காதல் இல்லைன்னு நிச்சயமா எனக்கு தெரியும் ஐஸ்வர்யா. நிச்சயமா இது காதல் இல்ல. இதுவரைக்கும் இல்லாத உணர்ச்சிக்காக, இதுவரைக்கும் செய்யாத ஒரு தப்புக்காக உன்னை தண்டிச்சிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இது பாரு, நீ புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டேன்னா உனக்கும் நல்லது, உன்னோட குடும்பத்துக்கும் நல்லது. நிதானமா யோசிச்சு பாரு, எல்லாமே புரியும். வரேன். காஃபி எடுத்துக்கங்க. டிஃபனுக்கு இன்னும் 1/2 hour ஆகும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பசி தாங்காது. பசியா? ஏம்மா,
மனசு நிறைஞ்சிருக்கிறப்போ வயிற்று பசி எங்க இருந்து வரும்? நீங்க டயத்துக்கு சாப்பிடல காஃபி வச்சு குடிங்க. ஏய் குடுங்க. என்னடா இந்தாங்க முதல்ல காஃபி சாப்பிடுங்க. சரிம்மா. புஷ்பா எல்லாரையும் கவனி. மேடையில சூரிய அழகா இருக்காங்க. ரஞ்சனி யார் வந்திருக்காங்க பாரு. ஹலோ, நல்லா இருக்கீங்களா? அவங்க மாமியாரு. வாங்க. நல்லா இருக்கீங்களா? நீங்க போய் உட்காருங்க. வாங்க, வாங்க. கூல் ட்ரிங்க் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேம்மா. வேற ஏதாவது வேணுமா ரஞ்சனி, உங்களுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இது வரேன். ஒரு நிமிஷம் வந்துடுறேன். என்னத்த? எவ்வளவு சந்தோஷமா இருக்கு ரஞ்சனி. இவ்வளவுதான். இதுக்குதான் நான் ஆசைப்பட்டேன். இனிமே பைபாஸ் ஆபரேஷன் என்ன, நெஞ்ச கீறி பைபாஸ் ரோடே போட்டாலும் நான் கவலையே பட மாட்டேன். அது சரி. இதோட உங்களை விட்டுருவோமா? இதே மாதிரி கூடிய சீக்கிரத்துல மது கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ரெஸ்ட். ஆமா, சொல்லிட்டேன். இப்ப மட்டும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? எல்லாத்தையும் எடுத்து போட்டு நீ தானே செஞ்சுட்டு இருக்க. வரேன் வரேன். நமஸ்தே ஸ்தலம் போதராஜே கதந்தாஜ விக்னவிநாசினே சிவசுதாஜ ஸ்ரீ வரதமூர்த்தஜே நமோ நமः தத்புருஷாஜ விநாயகாய அன்னோதந்தே பிரஜோதஜாஹத விசாரணவித்மாத்ரம் விசாரணமகர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் அத்தை, ஏகதந்தம். உங்க வீட்டுக்காரர் எங்க? அவர் எங்க? அதோ அங்க இருக்கேன் பாரு. என்னங்க அங்கேயே பாத்துட்டு இருக்கீங்க? என்ன ஆச்சு? எல்லாரும் மண்டபத்துல சந்தோஷமா இருக்கும்போது நீங்க மட்டும் எதுக்கு இங்க தனியா நிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல. இங்க பாருங்க, முகூர்த்தம் முடியும் போது மாப்பிள்ளை வீட்டு வெத்தலை பாக்கு கொடுக்கணும்னு அத்தை சொல்லிருக்காங்க. கொஞ்சம் நீங்க போய் அதெல்லாம் ரெடியான்னு பாத்துட்டு வாங்க ப்ளீஸ். நான் அத்தை கிட்ட சொல்றேன். என்னடா எங்கேயும் பார்த்து நடக்கிற? என்னாச்சுடா உனக்கு? தெரியாம ஸ்லிப் ஆயிடுச்சேன். என்னடா என்னாச்சுடா உனக்கு? ஏன் ஒரு மாதிரியா நடந்துக்கிற? இல்லம்மா, அந்த மாதிரி எதுவும் இல்ல. முரளி, நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போயிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? இது பாரு, தம்பிக்கு கல்யாணம் நடக்குது, நீ இப்படி இருந்தா எப்படி? 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க? என்னடா நினைச்சிட்டு இருக்க மனசுல? வா, வந்து மேடையில நில்லு. இது வந்துடும்மா. நீங்க போங்கம்மா, போங்க, நான் வரேன். சீக்கிரம் பேசிட்டு வா. பேசிட்டு வந்துடுறேன், போங்க. ஹலோ. ஏய், எங்க இருக்க? நான் இங்க மண்டபத்துல தான் இருக்கேன். சரி, ஆளுங்க மண்டபத்து வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கள உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லி மண்டபத்துக்குள்ள கூட்டிக்கிட்டு போற. புரியுதா? ஏய், சொல்றது புரியுதான்னு கேட்டேன். யாருக்காவது விஷயம் தெரிஞ்சு பிரச்சனை வந்தது பீஸ் பீஸ் ஆக்கிரும். ஒண்ணு இல்ல, ஒட்டுமொத்த கல்யாண மண்டபத்தை.
பாரு நீ, உன் அம்மா, உன் தங்கச்சி, உன் பொண்டாட்டி, உன் சொந்தக்காரன், மாமன், மச்சான் அத்தனை பேரும் பீஸ் பீஸ் ஆயிருவேன். ஒருத்தன் கூட உயிரோட இருக்க மாட்டேன்.